ஓரூர் பிச்சையார் என்ன பண்ணார்? இந்த பாட்டை 19 பிற்பகுதியில் தான் நம்ம ஜேம்ஸ் தீவார் கண்டுபிடிச்சார் தெர்மாஸ் பிளாஸ்கை. அவரை பற்றி நான் சொல்லுவேன் இப்போ பின்னால். ஆனால் அதற்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழில் நினைஞ்சிருக்கான், கண்டுபிடிச்சிருக்கான். அவர் தான் ஓரூர் பிச்சையார். மறந்து விடாதீங்க, இருந்து விடாது. நம்மளும் முயற்சி பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு வர்றேன். கண்டுபிடிப்பு நம்ம என்ன செய்யணும்? இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு இருக்கிறனால தான் நம்ம கோவேக்சின் கண்டுபிடிச்சோம், மருந்து. அது அசைக்க முடியாத இல்லையா? முறுக்கென்ற கம்பி மாதிரி அசைக்க முடியாத மருந்தாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி திறமையாக்கும். முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். இதை மிக அழகாக என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த ஓரூர் பிச்சையார். எப்படி தன்னுடைய கேள்விக்கு பதிலுக்கு வருவதற்கு முன்னால் நம்ம ஒரு ஆள்கிட்ட அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள புகழணும். புகழ்ந்துட்டு நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்புறம் என்ன செய்யணும்? அது முதல் உதவி மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? முதல் உதவி மாதிரி இருக்கா? மனசுக்கு நம்ம என்ன செய்யணும்? மருந்தாக்கணும். மனசை என்ன செய்யணும்? அமைதியாக்கணும். மனதை மகிழ்ச்சி படுத்தும். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு அறிவியல் கருத்தை ஒன்று சொல்லுது. இன்னொன்று என்ன பார்த்தோம்? சேமசத்து. வெப்பநிலைக்கு நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். வெப்பநிலை அதாவது சுடுதண்ணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வெந்நீர். அது நமக்கு மழை காலத்தில், பனி காலத்துலலாம் நமக்கு தேவைப்படுது இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம குரல் வளத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கும். உடலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம அந்த